ஓகே, குட் மார்னிங் கைஸ். இதோ இருக்குது நம்மளுடைய பைக் 390 அட்வென்ச்சர், இஸ் நேம் Bravo 1. ஸோ ஏற்காட்டில் இந்த ரூமில் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தது. ஸோ லைட் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, ஜஸ்ட் ஒன் ரூம், டிவி, பெட், ஒரு கபோர்டு இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு டீப்பா. This is bathroom, wash basin. This is my setup. எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஓகே, குட். ஸோ ஜஸ்ட்டு 700 தான் இந்த ரூமு பர் டே நைட். இங்கே பாருங்கள் வியூ, நைஸ் ஒன் ரைட்? ஓகே, குட், நைஸ் ரூம். ஜஸ்ட்டு 7,000 ரொம்ப, ஜஸ்ட்டு 700 தான் பர் நைட்டுக்கு. ஓகே, தேங்க்யூ, கூல். இந்த ரிசப்ஷன் ஃபுல்லாக சிசிடிவி வித் பார்க்கிங் இருக்குது. இந்த கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பைக்கு வார்ம் அப் ஆயிடுச்சு. நைஸ் ரூம். ஏற்காட்டில் ஜஸ்ட்டு 700 பர் நைட் ரூம். தேங்க்யூ காட். பாடி ஸ்ட்ரெயிட்டாக கிளம்ப. ஓகே, பெட்ரோல் வந்து வீட்டில் வந்து ஃபுல் பண்ண வந்துட்டேன். வீட்டிலேருந்தே திரும்பி இதே வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் ஜஸ்ட் 140 கிலோமீட்டர்ஸ் தான். இங்கே ஜீப்பிங் கூட இருக்குப்பா. அவ்வளோ ஸ்டீப்பு. ஜஸ்ட் ஏற்காடு லேக்கிலேருந்து கொஞ்சம் தூரம் தான், நடந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒன்லி. இங்கே போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். பாய். ஸ்கைலைட், ஐ திங்க் ரெசார்ட்டோட நேம் வந்து ஸ்கைலைட். ஓகே, மார்னிங் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆகுது. இன்னுமே கொஞ்சம் முன்னாடி கிளம்பி இருந்துக்கலாம். இட்ஸ் ஓகே, ஃப்ரீயாக கிளம்பலாம், நோ அர்ஜென்ட். பீஸ்ஃபுல்லான ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, முன்னாடி போய் தான் போகுது போலக்குது. இல்லை 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 இல்லை, ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் காட்டிடுறேன். நேற்று வந்து பேட்ரி லோ ஆயிடுச்சு, அதனால் சில விஷயங்கள்லாம் காட்ட முடியல. இட்ஸ் ஓகே. ஏற்காடு வந்து ரொம்ப பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப ஃப்ரீடமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஐ திங்க். ஸோ லேக்கில் நான் வந்து இப்படி வளையணும், இருந்தாலும் உங்களுக்கு காமிச்சிட்டு வந்துடுவேன். இதுதான் லேக். லேக்கில் ஒரு பார்க் காமிச்சிக்கிறாங்க. லேக்கில் வந்து போட்டிங் இருக்குது. நைஸ் பிளேஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டானிக்கல் கார்டன் சொல்லுவாங்கள்ல கவர்மெண்ட், இது அந்த பக்கம் இது இருக்குது. நைஸ் வியூ. நான் அப்படி போனோம், இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த பக்கம் வந்து திருப்பியும் டர்ன் பண்ண அதே ரூட்டுக்கு போனோம். ஸோ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஒரு பிரியாணி 140 150 அந்த மாதிரி தான் இருக்குது இங்கெல்லாம். கொஞ்சம் பிட் எக்ஸ்பென்சிவ். பட் நான் வந்து பிரியாணி சாப்பிட்டா வயிறெல்லாம் பர்னிங் ஆகும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, கல்மீன் கடன்ட்டு. இங்கே பாருங்கள் லேக் வியூ, நைஸில் தான் லேக் வியூ. ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படியே ட்ரீஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக. இது வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது நான் சாப்பிட்ட ஹோட்டல் இங்கே தான், கல்மீன் கடைன்ட்டு ஏதோ பேர் போட்டிருக்காங்க, பட் தெரில. பட் இந்த இடம் தான். சாப்பாடு அன்லிமிட்டட். மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ரசம். ஸோ திருப்பி போனோம். பேக்கு ஒன் சைடாக இழுக்குது, கொஞ்சம் ஓப்பன்.
suffocating. பேக் ஒழுங்காக கட்டலைன்னா போகிற வரைக்கும் இப்படி இழுத்துருந்தார். ஸோ யூட்டர்ன் எடுக்கணும். நான் ஏற்காடு வந்து போகாத ஒரே பக்கம்னா இந்த பக்கம்தான். ஸோ பெங்களூர் சேலம் போகிறவங்கெல்லாம் இந்த ரூட்டு. நான் சேலம் போகல, நேராக ஊத்தங்கரை சைடாக தான் போகிறேன். நல்ல ரூட் தான் ஊத்தங்கரை கூட. ஓகே, ஃபுல் டிராஃபிக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் ஊர் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். பேர் அண்ணா பூங்கா ஏற்காடு நல்லா இருக்குது. வியூஸ் எல்லாம் கூலிங்கெல்லாம் ஓவராலாக இல்லை. ஸோ ஏப்போ இது வந்து மார்ச் மாதம் தானே. ஸோ நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி டைமில் தான் ஹெவி கூலிங் இருக்கும். இதில் லெஃப்ட் எடுக்கணும் நாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஓகே, கரெக்ட் ரூட். வரும்போது இந்த பக்கம் தான் வந்தேன். பட் நம்மளுக்கெல்லாம் ரூட்டெல்லாம் மைண்டில் செட் ஆகாது. 2-3 டைம் வந்து போனால் மட்டும்தான் ரூட்டு வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். மற்றபடி நோ. ஸோ கிளியூர் ஃபால்ஸ் எஸ்டர்டே நைட்டு ஈவினிங் போனேன். ஓப்பனில் தான் இருந்துச்சு. பட்டு மார்ச் மாதத்துலேயே வறண்டு போயிடுச்சு. கீழே இறங்குறதுக்குள்ளே காலெல்லாம் உதிரி போயிடுச்சு. அப்போ யோசித்து பாருங்கள், திருப்பி நான் மேலே எப்படி வந்திருக்குன்ட்டு. டூ டஃப். நானே ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் வாக்கிங் போவேன். இது வந்து பயங்கரமான ஸ்டீப்பு, பெரிய பெரிய ஸ்டெப்ஸு, ஸ்டேர்கேஸு, ரொம்ப டவுனில் போயிடுச்சு. கீழே இறங்கி போய் நிற்கிறேன், காலெல்லாம் அப்படியே உதிருது. அப்படியே மேலே பார்த்தா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினு இருக்குது ஃபால்ஸில். மற்றபடி சொல்கிற மாதிரி நல்லா இருக்குது இடம். பிட் நேச்சுரல். ஸோ ரொம்ப கமர்ஷியலெல்லாம் இல்லாமல் நேச்சுரலாக இருக்குது. ஸோ குற்றாலம் லாஸ்ட்டாக போயிருந்துக்குவோம். அங்கே பார்த்திங்கன்னா பயங்கர கமர்ஷியல். ஏன்னா அங்கே நிறைய பேர் வராங்க, தண்ணி எப்போவுமே இருக்கும். அதனால் கமர்ஷியலாக மாறிட்டு இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்குது எல்லாம். ஓகே, இதுக்கு மேலே எல்லாம் ஒரே ரூட் தான் நினைக்கிறேன். மேப் ஆஃப் பண்ணிடலாம், ஃபோன் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் எதுவும் வாங்கி போகல. பேக்கில் வந்து இடம் கிடையாது. ஜஸ்ட் வெயிட் ஹியர். பஸ்ஸாக ரன் கார். இந்த பின் இருக்குல்ல, இது வந்து ஈஸியாக உடஞ்சிருக்கு. ஒன்ஸ் நம்ம எப்போ ஹெல்மெட்டை கழட்டுறோமோ அப்போவே அந்த பின்னாவையும் கழட்டிடணும். லெஃப்ட் எடுக்கணுமா? ஓகே, ஐவாஸில் லெஃப்ட் எடுத்தால் ஒரே ரூட் தான். இந்த ஒரு லெஃப்ட். சார்ஜ் இருக்கு, ஆஃப் பண்ணிட்டு வச்சிடலாம். நம்ம போக வேண்டிய இடம்லாம் லெஃப்ட். ட்ரீஸ் எல்லாம் பாருங்க. ரொம்ப பிரம்மாண்டமெல்லாம் இல்லை, ஓகே, நார்மல். ஸோ ஏலகிரி மலை நம்ம ஊரில் இருக்குது. அந்த மலையை கம்பேர் பண்ணதுலேயும் சின்ன மலை தான் இது. அங்கே நல்லா இன்னும் ட்ரீஸு, கூலிங், சில்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே வந்து லிட்டில் பிட் கம்மி. எல்லாம் நாய்வர் கம்மியாக இருக்குது. சிப்பி பாறை காதாண்ட ஓடுற மாதிரியே ஐ ஃபீல். ஏதோ பூசுது காது கிட்ட. ஜஸ்ட் 1 minute. ஓ, கிளிப்பு ஒன்றும் பல்ல.
மேகம் நான் வந்தால் ஒரு வழி உண்டோ ஓகே கூல். பேட்ரி எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகும், அதுக்கப்புறம் அதுவே ஆஃப் ஆகிடும். இட்ஸ் ஓகே. ஹெல்மெட் போடுறது பிரச்சனை இல்லை, கீழே அந்த இருக்கிற கிளிப்பை வந்து போட்டுடணும். இவ்வளோ நேரம் நானே அதை கவனிக்காமல் போடாமல். இப்போ கிளிப்பு போட்டாச்சு, ரைடு ஸ்டார்ட் ஆச்சு. நோ மோர் ஸ்டாப். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் நான் சாப்பிடல. 8 o'clock தான் ஆகுது. 9 o'clock ஆகிற வரைக்கும் ஐ கேன் மேனேஜ் இட். ஸோ இங்கே வந்து ஃபுட்டுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதனாலே எப்படா வந்தேன் நான்? லெஃப்ட்டு தான் எடுக்கணும், எல்லாத்துலேயும் நீ லெஃப்ட்டு தான் எடுக்கணும். அப்படிதான் அப்படிதான். கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் கோபுர மர்ச்சன் இருக்குது. கரெக்டான ரூட்டில் தான் போகிறோம். வாங்க. ஏன்னா மேப் பார்க்காம என்னால் போகவே முடியாது. அதில் ஏதோ உரசுது முடியா, என்னோட முடியா. ஏலகிரி மலை. சரி ஓகே. ஹை கரெக்டாக போகிறேன்னா? கரெக்டாக தான் போகிறேன். இந்த ஹெல்மெட்டும் கோபுரவும் மேப்பை வச்சுக்கிற இடமும் நாட் குட். இங்கே மாட்டின கோபுரம் இங்கே ஃபோனு கொஞ்சம் ஓவராக சேக் ஆகிறதுனால நான் மாட்டல. அங்கே அட்வென்ச்சர் சொல்லவா தேவை, வைப்ரேஷன் நிறைய இருக்கும். கரெக்டான ரூட்டில் தான் போகிறான். என்ன ஒரு பிரச்சனைனா, நெவர் கம்பேர் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது வந்து நேச்சருக்கும் செட் ஆகும். ஏலகிரி ஹில்ஸ் பார்த்தோன்னா ஒரு மாதிரி இருக்கும், ஊட்டி ஒரு மாதிரி இருக்கும், கொடைக்கானல்லாம் போகல, கொல்லி ஹில்ஸ் போகல. அங்கெல்லாம் போனால் தான் ஐ கேன் ஃபீல்ன்ற மாதிரி தெரியும். பட் இது வந்து நான் போனத்தில் வச்சு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஊட்டி வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குவேன், செகண்ட் ஏலகிரி ஹில்ஸ் கொடுத்துருவேன், 3வது தான் ஏற்காடு கொடுக்குவேன். ஓகே வந்து பார்க்கலாம், நல்லா இருக்குது, கமர்ஷியலாக மாறல, எல்லாம் நேச்சுரலாகவே இருக்குது, ரொம்ப ஃப்ரீடமாக இருக்குது. அந்த லேக் மேலெல்லாம் நான் உக்காந்தா யாருன்னா எதனா சொல்லுவாங்களான்னு ஐ ஃபெல்ட். பட் வந்து யாரும் எதுவும் கேட்கல. அதுக்கும் முன்னாடி இது போனேன், பக்கோடா வியூ பாயிண்ட்டு. அங்கேயும் பைக்கு நேராக கிட்ட வரைக்கும் எடுத்துன்னு போக அலோவ் பண்ணுறாங்க. நோ ஒன் கேர்ஸ் ஐ திங்க். அதான் சாப்பிட்டேன் மார்னிங் அன்றைக்கி. இந்த ரூட்டாக தான் வந்துக்கிறேன். பட் திரும்பி சாப்பிட்றதுக்கு அதே ரூட்டில் தான் நின்றம் போல் இருக்குது. திருப்பி அங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு தான் இப்படி வந்தோம் போல இருக்குது. லெஃப்ட் எடுக்கணுமா? ஸ்ட்ரெயிட்டாக தான் போகுது, லெஃப்டே இல்லை ரோடு. கொஞ்சம் அவுட்ரு போகிற வரைக்கும் அப்படி தான் ஆகிப்போம். என்ன ஒரு கொடுமை பாருங்கள், இதே ரூட்டில் தான் வந்திருக்கேன் நான். ஹை தப்பு தப்பு தப்பு. கரெக்ட், தப்பு. அந்த ரூட்டில் போகணும்.
மேப்பை எடுத்து மாட்டிக்கிறதே பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் த ரூட். இந்த ரூட்டில் தான் வந்தேன். திருப்பியும் போய் ஏற்காடு வரைக்கும் போயிட்டு திருப்பியும் சாப்பிட்றதுக்கு இதே ரூட்டில் வந்திருக்கேன். அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு திருப்பியும் போயிருக்கேன். அங்கே திருப்பி இப்படி வரும்போது கன்ஃபியூஷன். வாட் த ஃபக் மேன், வாட் இஸ் யுவர் மெமரி, வேர் இஸ் யுவர் மெமரி? நைஸ் நைஸ் வியூ. எல்லாம் மறக்கிறாங்க. நான் எப்பவுமே சாட்டர்டே சண்டே ப்ரிப்பேரே பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடு இருக்கும். கீழே பாருங்கள், வெறும் மேக தான் தெரியுது, வியூவெல்லாம் தெரில, ஃபுல் மிஸ்ட் கவர் ஆகிருக்கு. ஃபோனு, பர்ஸு, ஃபோனு எல்லாம் இருக்குது. we can go. இந்த மாதிரி வியூ தான். மேலே பாருங்கள், ஏலகிரி மலை. இது ஊட்டி ஏறும்போது ரோட்டுக்கு முன்னாடி மரம் தெரியுது, அப்படியே அது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் பிட் நேச்சுரலாகவே இருக்குது. அங்கே வச்சுருக்காங்க மரம் நல்லா. இது கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஓயப்பா, மிஸ்ட்டு பாடுறாப்பா ஐயா. மார்னிங் டைம் தான் சில்னஸ், அந்த வியூ எல்லாம் கிடைக்குது. அப்பா, அவ்வளோ ஸ்டீப்பர் ரோடு. நான் போன மவுண்டனில் ஏலகிரி மலை தான் கொஞ்சம் ப்ராப்பர் ரோட்ஸ், அந்த ஏர்பின் பெண்ணெல்லாம் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அதுக்கே அமைச்ச மாதிரி இருக்கும் அந்த ரோடெல்லாம், நல்லா இருக்கும். இது வந்து நார்மலாக வியூ ஊரில் வர மாதிரி இருக்குது ரோடு. மஞ்சானு இஞ்சி மிஸ்ட்டு, பனிமூட்டம், புகை மூட்டம். பார்த்தீங்களா எப்படி இருக்கு? புகை மூட்டமாக இருக்குது. ஹெல்மெட் எல்லாமே. ஸோ குறிப்பிட்ட லைஃப், வாட் ஐ டெல்லிங் யூ கரெக்ட்லி, எவ்ரிதிங் ஹேவ் ஒன் வேலிடிட்டி. கரெக்ட், எல்லாத்துக்குமே ஒரு வேலிடிட்டி இருக்குது. ஸோ மனுஷங்களுக்கும் இருக்குது, பொருளுங்களுக்கும் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. அனிமல்ஸும் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு வேலிடிட்டி இருக்குது. அந்த வேலிடிட்டி இருக்கிறதுக்கு, எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே we can explore more things. அப்படின்னா நான் ஏன் இது சொல்ல வரேன்னா, இந்த ஹெல்மெட் வாங்கி ஆல்மோஸ்ட்டு 5 to 6 year ஆகிட்டு இருக்கும். முடிஞ்சு லைஃப். இந்த ஹெல்மெட் நல்லா இருக்குது, பட்டு அந்த விண்ட் நாய்ஸ் எல்லாம் உள்ளே அப்படியே கேட்குது. மேலே இருக்கிற ஏர் வென்டிலேஷனுக்கு கொடுத்துருப்பாங்கள ஒரு கவரு, அது தலைக்கு மேலே ஆடிட்டு டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்கு. அதை தான் மென்ஷன் பண்ண போய் லைஃபோட கருத்து சொல்கிறேன் நான். ஸோ எவ்ரிதிங் ஹேவ் வேலிடிட்டி. பிஃபோர் எக்ஸ்பயர் யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் மோர். கரெக்ட்? இப்படி இங்கிலீஷ்லேயே வசனம் பேசுவோம் நாங்கள்லாம். எல்லாத்துக்குமே ஒரு வேலிடிட்டி இருக்குது. அது முடிகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய இடத்த சுற்றி பார்க்குவோம். ஸோ மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வேலிடிட்டி, ஏஜ்னு ஒரு வேலிடிட்டி இருக்குல்ல. அந்த ஏஜ் முடிகிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாரையும் எல்லா இடத்தையும் சொல்ல முடியாது. உங்களால் முடிஞ்ச இடத்த வரைக்கும் we can cover it, right? ஸோ நான் ஏன் வயசை மென்ஷன் பண்ணேன்னா, ஐ டோன்ட் பிலீவ் தட். நம்ம இப்போ ஒரு வயசு சொல்ல போயிட்டு நீ இவ்வளோ நாள் தான் வாழ்வியா, அவ்வளோ நாள் தான் வாழ்வியா, வை?
எவ்வளோ நாள் வாழ முடியுமோ அவ்வளோ நாள் வாழ வேண்டியது தான். ஸோ பைக் ஓட்டும் போது கேர்ஃபுல்லாக ஓட்டணும். நானே மச் கேர்ஃபுல்லாக ஓட்டுறாள் தான். எப்படி இருக்குது பாருங்களா மேகமூட்டம், பனி பயங்கரமாக இருக்குது. நைஸ். நான் வரும்போது 9 o'clock ஐ திங்க் 8:30 to 9 o'clock தான் மேலே வந்தேன். அப்போது இந்த அளவுக்கு இல்லை. இன்றைக்கி வந்து வெதர் பார்த்திங்கன்னா லைட்டாக சில்லுன்னு இருக்கணும், மழை தூருதுன்னு ஒரு வெதர் ரிப்போர்ட். எஸ்டர்டே ஈவினிங்கே ரெயின் வந்துச்சுங்க. நான் லேக்கில் உக்காந்து அந்த கால் ஆட்டின்னு லேக் வியூவை பார்த்துன்னு இருந்தேன். அதாவது லேக்கு கிட்ட ஒரு இந்த மாதிரி உக்காரத்துக்கு கட்டியிருக்காங்க, அதில் உக்காந்துட்டு கால் ஆட்டிகிட்டு இருந்தேன். ஐ மென்ஷன் இட் கரெக்ட். ஸோ அப்போவே மழை நிறையா வந்துச்சு. நான் குடுகுடுன்னு எழுந்து வண்டியை எடுத்துன்னு ரூமுக்கு ஓட்டேன். ஸோ அப்போத்துலேருந்து சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நைட்டு ரூமெல்லாம் ஐயோ ஹெவி கோல்டு, பயங்கர சில்லுன்னு இருக்குது. தண்ணி வந்து ஹீட்டர் இருக்கிறதுனால தண்ணி ஊற்றிக்கினேன். நேற்று நைட்டும் ஊற்றிக்கினேன், இன்றைக்கி காலைல ஊற்றிக்கினேன். ஹாட் வாட்டரில், நாட் கோல்டு வாட்டர். நைஸ். நான் போகும்போது மேலே ஏறும் போதும் பேக் ஒழுங்காக கட்டலை, நான் ஒன் சைடு இழுக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் வந்து இந்த பேக்கை இந்த பக்கம் டைட் பண்ணும். சொல்ல வந்தது மறந்துட்டுப்பாங்க. நான் மேலே ஏறும் போதும் தனியாக தான் வந்தேன், கீழே இறங்கும் போதும் யாரும் வரல அளவா. தனிமை. குரூப் ரைடு போகிறது வேறு, அலோனாக வர்றது வேறு, சோலோ ரைடு வர்றது வேறு, ஃபேமிலி ரைடு போகிறது வேறு. எப்படி சாமி போகணும்? இப்படி தான் போகணும், கீழே தான் போகணும், நீ ஏன் மேலே போகிறீ? ஓ சொல்லலாம். மேப் பார்த்துட்டு இங்கே அங்கே விட்டுக்குவோம். ஸோ தனியாக வரும்போது எப்படின்னா வரலாம், ஆப்போசிட்டில் வரும்போது தான் ஒரு பயம் வருது. பயம் மீன்ஸ் நான் மேப்பை பார்த்துட்டு இருக்கேன், ஆப்போசிட்டில் திடீர்னு 2 பைக் வருது. இடிக்க போகல, பட் ஐ ஃபெல்ட் ஃபியர். பயத்தை உணர்ந்துட்டேன் குமார். நான் காரெல்லாம் எட்டுன்னு வந்தேன்னா எப்படி ஓட்டுவோன்னு தெரில. அங்கே பாருங்க எப்படி கூலிங்காக இருக்குது, மேலே எல்லாம் பனிமூட்டம். நைஸ். அந்த கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆனோடனே எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவல். ஊஹூ. திடீர்னு மைண்டில் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். அதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாமே என்னுடைய சீனியர்ஸ். நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண இடத்துல ஓகேஎஸ் கம்பெனியில் 2-3 பேர் இன்னுமே அவங்க கான்டாக்டில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எப்போ தெரியுமா, அது 2013-14 ஐ திங்க். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் கான்டாக்டில் இருக்கிறாங்க. ஸோ நான் எங்கே ஒர்க் போகிறணும், எந்த இடத்துல நான் இருக்கணும், ஐ கேன் மேக் ஃப்ரெண்ட்ஷிப். அது வந்து லைஃப் த்ரூ கொண்டு போகுது. பட் இப்போ எனக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து தூரமாக இருக்காங்க, நான் வந்து தூரமாக இருக்கேன். அந்த ஜஸ்ட் அந்த கமாண்டிங், அந்த லைக்கு, அது மட்டும்தான். அப்போ நான் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, அது வேறு. பட் இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே கூட சுற்றுறாங்க, எப்போவுமே இது பண்ணுறாங்கன்ட்டு இப்போத்துக்கு எனக்கு யாரும் இல்லை. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹாவ் நோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரைட் நவ்.
அப்படி இருந்திருந்தா நான் அவங்களையும் கூட்டின்னு வந்திருக்கும்ல. நல்லாவே ஒரு மாதிரி எல்லாம் வளர்ந்துட்டாங்களா, அவங்கவுங்க மேரேஜ் ஆகிடுச்சா, அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துன்னு அவங்க இருக்கிறாங்க. பயங்கரமாக இருக்குது ரூட்டெல்லாம். ஓ கை ரெண்டும் விரிச்சிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, நோ ஹேண்ட்ஸ். நைஸ் நைஸ் நைஸ். நம்மளது பிரேக்கெல்லாம் ஷார்ப்பாக இருக்குது. லேட்டஸ்ட்டாக தான் சர்வீஸ் பண்ணிச்சு பைக்கை பற்றி நோ இஷ்யூ. அது எப்படி தெரியுமா மாறிச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஓய் 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 ஓய். தெரில, எனக்கு சொல்ல தெரில. ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் படித்த வரைக்கும் எங்கள் ஊரில் தான் இருக்காங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில பேர் மேரேஜ் ஆகிட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. ரெண்டாவது எங்கன்னா பார்த்தா ஹாய் ஹலோ மட்டும்தான். ரெண்டாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தவங்க. அவங்க வந்து